ஒரு ஃபேமிலி ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வந்திருந்தது. நம்ம கிட்ட பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்த கஸ்டமர் தான் கால் பண்ணியிருந்தாங்க. எடுத்து என்னன்னு கேட்கும்போது ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிட்டேன், பட் நிறைய திங்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க, வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு நான் திருப்பி கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன். நானும் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எப்படி மிஸ் ஆகிருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து பார்த்து 1க்கு 5 டைம் நாங்கள் செக் பண்ணி பேக் பண்ணோமே, எப்படி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆச்சுன்னு நாங்களும் யோசிச்சு செக் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியாக தாங்க எனக்கே தெரிஞ்சது, சேஃப்டி பர்பஸ்க்காக பேங்கிள் பாக்ஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ உடனே கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் அதில் செக் பண்ணிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து நமக்கு பல்க் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் 9000 ருபீஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இது நடந்து 1 மந்த் ஆச்சு. இப்போ 1 மந்த் கழிச்சு திரும்பவுமே நம்ம கிட்ட 7000 ருபீஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறனால மட்டும்தாங்க நம்மளோட கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாகவே பல்க் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் நம்ம வெப்சைட்டில் பல்க் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் அமௌண்ட்டில் நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் டைம் இவங்கள மாதிரியே நீங்களும் பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட் லிங்கை பயோல கொடுத்துருக்கோம், இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டைரெக்டாக வரும்.